இப்ப வந்து நம்ம ஆர்யா என்னோட டார்லிங். அவர் வந்து கொஞ்சம் படங்கள்ல வந்து கெஸ்ட் ரோல் நடிச்சிட்டு இருந்தாரு இல்லையா? ஆமா. சோ அந்த மாதிரி அவரு நடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து படத்துல எல்லாம் கெஸ்ட் ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃப்ரீயாவே வேற நடிச்சு ஆமா, கொடுத்தாரு. ஃப்ரீயாலாம். என் டார்லிங்க்கு எவ்வளவு ஜில்லா பெரிய படத்துல மனசு கூட பாரு. வந்து ஒரு பாட்டுக்கு வந்து நம்ம ஜீவா ஆடுவாரு. ஆமா. சோ அந்த மாதிரி நிறைய கெஸ்ட் ரோல் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வரிசையில இப்ப யார் இணைஞ்சிருக்காங்கன்னா நம்ம பார்த்திபன் சார். ம். சோ ஒவ்வொரு எழுத்தையும் ஒவ்வொரு வார்த்தையுமே வித்தியாசமா யோசிக்கிற அவரு. ஆனா பார்த்திபன் சார்க்காக எல்லாருமே ஃப்ரீயா நடிச்சு கொடுத்தாங்க. நம்ம ஆர்டிஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லாருமே இல்லையா? ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அவர் டைரக்ட் பண்ண படம் கதை திரைக்கதை வசனம் இயக்கம். சோ அந்த படமும் சூப்பரா ஓடுனுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அது தொடர்ந்து அவர் வந்து நிறைய படங்கள்ல இப்ப வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர் கெஸ்ட் ரோல் அந்த மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா? அந்த வகையில வந்து இப்ப நானும் ரவுடிதான் படம் போயிட்டு இருக்கு. அந்த படத்தோட ஷூட் போயிட்டு இருக்கு இல்லையா? சோ அந்த படத்துலயும் இவர் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த பேச்செல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்த படத்துல வேற யார் யார் நடிக்கிறாங்கன்னா ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். ஹீரோயின் வந்து நம்ம நயன்தாரா தான். சோ ராதிகா மேம் இருக்காங்க இல்லையா? அவங்க ஆனந்த்ராஜ் சார் எல்லாமே வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல நடிக்கிறாங்க. அதை தவிர்த்து நம்ம டடபட்டன் டடபட்டன் டட்டபட்டன் டட்டபட்டன் டை யாருது யாருது ரேடியோல ஆர்ஜி பாலாஜி. Yes, அவர்தான். எஸ், அவரும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர்ல நடிக்கிறாரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப வந்து யோசிச்சிருக்காங்க அந்த படக்குழு எல்லாம், நம்ம பார்த்திபன் சாரை ஏன் வந்துட்டு ஒரு கேரக்டர்ல நடிக்க வைக்க கூடாது? ஏன்னா இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோயேன், பார்த்திபன் சார் அது உள்ள வந்தாரு அப்படின்னா அந்த ஸ்கிரிப்ட் வந்து வேற மாதிரி மாறும், ரொம்ப அழகா மாறும், அது ஒரு இலக்கியத்தனமா மாறும். ஓகேயா? அதுலயே வந்து காமெடியாவும் இருக்கும், திங்க் பண்ற அளவுக்கு ரசிக்கிற விதமாவும் இருக்கும் இல்லையா? information சோ நம்ம ஏன் வந்து பார்த்திபன் சாரை இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சார் கிட்ட போய் அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவரும் உடனே ஓகே சொல்லிட்டாராம். ஓகே சொல்லிட்டு எனக்கும் இதுல நடிக்கிறதுல சந்தோஷம் தான் அப்படின்னோடனே இப்ப வந்து அந்த படக்குழுவே வந்து திருவிழாவுக்கு போன மாதிரி பயங்கரமா களை கட்டி ஷூட் எல்லாம் போயிட்டு அப்ப இருக்கோம். படம் வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ட்ரீட்டா இருக்கும்னு ஆமா, நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாருக்குமே. ட்ரீட்டா இருக்கும்.